நான் எல்லா கூட்டங்களையும் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் களம் 2வது விடுதலை போராட்டம். இந்த ஜனநாயக போர்க்களத்தில் பேரறிஞர் அண்ணா சொன்னதைத்தான் நான் எண்ணி பார்க்கிறேன். அண்ணா சொல்லுவார், இந்த உலகத்தில் 2 எஜமானர்கள் எங்களுக்கு. ஒன்று எங்கள் மனசாட்சி, 2 இந்த நாட்டு மக்கள். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மக்களுக்காக மனசாட்சிப்படி நல்லாட்சி நடத்துபவன். தமிழ்நாட்டை போலவே டெல்லியிலும் ஒரு நல்லாட்சி அமையணும்னு தான் உங்க ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். இந்தியா என்ற அழகிய நாட்டை அழித்து விடாமல் தடுக்க ஜனநாயக சக்திகளும் இந்திய நாட்டு மக்களும் களம் கண்டுள்ள இந்த ஜனநாயக போர்க்களத்தில் இந்தியா கூட்டணிக்கு நீங்க அனைவரும் வாக்களிக்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? நம் தமிழ்நாட்டை மதிக்கிற, நம் அன்னை தமிழை அரியணையில் ஏத்துகிற, நம் இனத்தை, இனத்தின் பண்பாட்டை மதிக்கிற, எல்லாத்துக்கும் மேலா நம் தாய் நாட்டை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் வேண்டும். அப்படிப்பட்ட பிரதமரைத்தான் இந்தியா கூட்டணி நிச்சயம் வழங்கும். நீங்க அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்தை, தமிழ்நாட்டை, நாட்டோட எதிர்காலத்தை, இளைஞர்களை, மகளிரை, எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும். இந்தியாவில சமூக நீதி நீடிக்கணும், ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும், வேற்றுமையில் ஒற்றுமை தொடரணும், எங்கும் சமத்துவம் தழைக்கணும், அரசியல் சட்டம் காப்பாற்றப்படணும், நம் நாட்டோட பன்முகத்தன்மை தொடரணும். அதுக்கு முதல்ல பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா பாஜக ஆண்டதும் போதும் மக்கள் மாண்டதும் போதும்னு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தயாராகிட்டாங்க. இந்த நல்ல செய்தி திருவண்ணாமலையில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, தென் மாநிலங்களில் மட்டுமல்ல, வட மாநிலங்களில் இருந்தும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்தும் வந்து கொண்டிருக்கு. இந்த செய்திய நல்லா உணர்ந்திருக்கிறது யார் தெரியுமா? தோல்வி பயத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொய்யையும் பொருளையும் கிளப்பி மக்களை குழப்பி வாக்கு வாங்க நினைக்கிறாரே பிரதமர் மோடி. அவருக்கு தான் முதல்ல தெரியும். அதனாலதான் இப்ப பயத்தில் தன்னுடைய கூட்டணியா இருக்கிற ஐடி துறையை விட்டு ஜூன் மாதம் வரைக்கும் காங்கிரஸ் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்றாரு. அதே போல ஈடியை விட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி சஞ்சய் சிங்குக்கு பெயில் கொடுக்க ஒத்துக்கிறாரு. ஈடி, ஐடி, சிபிஐ இதெல்லாம் பத்தாதுன்னு நாட்டு மக்கள் குழப்ப இப்போ ஆட்சியையும் கூட்டணி வச்சு சேர்த்திருக்கிறாரு. இனிமே மோடி சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால ஆட்சியை பேர்ல புரளைகளை கிளப்பி குரலை வித்த காமிக்கிறாரு. மோடி குழப்பத்தில் இருக்கிறார் என்பது உத்தரப்பிரதேசத்தில் போய் கச்சத்தீவு பத்தி பேசுறதுலே தெரியுது. மோடி அவர்களே, இது ஏப்ரல் தான், இன்னும் மே மாதம் இருக்கு, ஜூன் மாதம் இருக்கு. உங்கள் குழப்பங்கள் ஜூன் 4ஆம் தேதி தெளிந்துவிடும்.
பாஜக எனும் மக்களோட ஆட்சியிடமிருந்து நாட்டுக்கு விடுதலை கிடைத்துவிடும். ஜூன் 3 நம்முடைய தமிழக தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு நிறைவு. ஜூன் 4 இந்தியாவினுடைய புதிய விடுதலையினுடைய துவக்க நாள். நம்ம எல்லாம் ஆளாக்கிய தலைவர் கலைஞர் தன் வாழ்நாளெல்லாம் எந்த ஜனநாயகத்தை காக்க பாடுபட்டாரோ, எந்த மதச்சார்பின்மையை உறுதியோடு நிலைநாட்டினாரோ, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என தனது இறுதி மூச்சு வரை முழங்கினாரோ, அவற்றை பாதுகாக்கும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கு கலைஞர் 100ஆண்டு பிறந்த நாள் பரிசா நாம் வழங்குவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.